இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருன்னு பாரு. சார் வணக்கம் சார். உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போலாம். ஏமா கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னா நாங்க ஃபோன் பண்ண மாட்டோமா? எதுக்குமா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? போகமா போமாண்ணா. யாரியா? யாரோ ரூம் சர்வீஸ். நாம தான் எதுவும் வேணும்னு சொல்லவே இல்லையே. இந்த ஆள் பார்வையும் ஆட்டிடியூடும் பார்த்தா ஏதோ தப்பா தோணுதே. இப்ப என்ன பண்றது? ரொம்ப பதட்டப்படுற மாதிரி இருக்கே. என்ன பண்ணலாம்? விஷாலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? என்ன வீடியோ கால் பண்றா? இசை சொல்லு இசை, வர்ஷினை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? விஷால் இல்ல விஷால், ஆனா ரூம் நம்பர் 45ல ஏதோ தப்பா இருக்குன்னு என் மனசுக்கு தோணிட்டே இருக்கு. நான் கதவை தட்டி அங்க இருந்தவங்க கிட்ட பேசியும் பார்த்தேன். இசை இசை என்ன சொல்ற? அது சரி, அவங்க மேல டவுட் இருக்கா? ஆமா விஷால், அந்த ஆள் முகத்துல ஒரு பரபரப்பு, லேசான பதட்டம் எல்லாம் தெரிஞ்சது. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படியா? சரி சரி, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே, வந்துடுறேன். சார், ரூம் நம்பர் 45 எங்க இருக்கு? என்ன விஷயம் சார்? யோ, சொல்லியா கேட்டுக்கிட்டு இருக்க, ஆனு பாத்துக்கிட்டு இருக்க. சார், செகண்ட் ஃப்ளோர் சார். இசையும் அதே ரூம் நம்பரை தான் சொன்னா. போலீஸும் எதுவும் கேட்காம அதே நம்பர் சொல்லி கேட்கறாங்க. போய் தர. திரும்பவும் எதுக்குமா கதவு தட்டுற? தொந்தரவு பண்ண வேணாம்னு சொன்னல. உங்க ரூம்ல இருந்து கால் பண்ணி தான் சார் இந்த ஜூஸ் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. திரும்ப கொண்டு போனா ஆபீஸ்ல எங்களை திட்டுவாங்க. நான் உள்ள வச்சிட்டு போயிடுறேன் சார். நாங்க ஏதோ ஆர்டர் பண்ணல, போமா. சார் சார், யாரா நீ? என்ன எதுக்கு உள்ள வர? ஏய் தொடறா. ஏய் ஏய் வர்ஷினி, வர்ஷினி, வர்ஷினி. ஏய் ஐயோ யாரா நீ? வர்ஷினி, வர்ஷினி, ஏய் என்ன பாரு வர்ஷினி, வர்ஷினி, ஏய் ஐயோ